ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். யோசுவா 24:15. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு என்பார்கள். யோபு ஒரு சரியான குடும்ப தலைவனுக்கு உதாரணமானவர். அதிகாலமே எழுந்து தன்னுடைய பிள்ளைகளின் இலக்கத்தின்படியே சர்வாங்க பலிகளை செலுத்தினார். உங்கள் குடும்பத்தில் குடும்ப ஜெபம் உண்டா? கணவன் மனைவி பிள்ளைகளோடு இணைந்து ஜெபிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அடிக்கடி வழி தவறிப்போன இஸ்ரேல் மக்கள் மத்தியில் யோசுவா ஒரு உதாரணமாக விளங்கினார். கர்த்தரை சேவிக்க வேண்டிய அவசியத்தை உணர்த்தினார். யோசுவா ஜனங்கள் யாரை சேவித்தாலும் தான் கர்த்தரை சேவிப்பதாக சவால் விட்டார். அவர் நான் கர்த்தரை சேவிப்பேன் என்று சொல்லாமல் நானும் என் வீட்டாரும் என்று சொன்னதை சிந்திப்போம். யோசுவா தன் குடும்பத்தாரின் சம்மதத்தை கேட்டாரோ இல்லையோ, ஆனால் அவருடைய வார்த்தை திட்டவட்டமாக வெளிவந்தது. சிறைச்சாலையில் அப்போஸ்தலனாகிய பவுலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்றார். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த குடும்பம் என்பது தேவன் அருளிய மகத்தான ஈவாகும். அது தேவனுடைய அனாதி திட்டமாகும். அந்த குடும்பம் செழித்திருக்க வேண்டுமானால் நாம் குடும்பமாக தேவனுடைய பாதத்தில் அமர வேண்டியது கட்டாயம். நாம் நம்முடைய குடும்பத்தில் குடும்ப ஜெப ஒழுங்கை எவ்வளவாக கடைபிடித்து வருகிறோம்? சாக்குப்போக்கு சொல்லி குடும்ப ஜெபத்தை புறக்கணிப்பது நல்லதல்ல. நமக்கு குடும்பத்தை அமைத்து தந்தவரை மறந்து நாம் குடும்ப வாழ்வை அனுபவிப்பது எப்படி? ஒன்று கூடி ஜெபிக்கும் குடும்பம் ஒன்றாய் வாழும். கூடி ஜெபிக்கும் பொழுதுதான் நம் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்களுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் வெட்கப்பட விடுவதில்லை. ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் தயையும் கிருபையும் நிறைந்த பரலோக பிதாவே, நீர் அமைத்து தந்த குடும்பத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, தினமும் குடும்பமாக ஜெபித்து உம்மை தேடி உமக்கென்று வாழும்படியான கிருபையை எங்களுக்கு தந்தல்ல ஜெபிக்கிறோம். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எங்களுக்கு தந்து உற்சாகமான ஆவி எங்களை தாங்கும்படி செய்ய வேண்டுதல் செய்கிறோம். அப்பா, நீர் எங்கள் தேவைகளை சந்திக்கிறவர் என்ற நம்பிக்கையோடு எந்த நிலையிலும் உமது பலத்தில் தங்கி வாழும் கிருபையை எங்களுக்கு தந்தரும். கர்த்தாவே, எல்லாமே உம்முடையது என்ற நினைவோடு தேவையில் இருப்போருக்கு அதை கொடுத்து வாழ எங்களை நீர் வழி நடத்தியரும். ஆண்டவரே, ஒவ்வொருவரின் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து சமாதானமான வாழ்க்கை வாழ இரக்கம் செய்யுங்க. அப்பா, குடும்பங்களிலே பொருளாதார நெருக்கடி, புரிந்து கொள்ளாமை, உறவுகளில் ஏற்பட்ட மனத்தாங்கல் போன்ற பல காரணங்களால் பிரிவினைகளோடு உள்ள குடும்பங்கள் சேர்ந்து வாழவும் சமாதானமாய் ஒற்றுமையோடு வாழவும் ஜெபிக்கிறோம். அப்பா, மாணவர்களையும் இளைஞர்களையும் போதைப் பொருட்களுக்கு அடிமைப்படுத்தி வாழ்வை நாசமாக்கும் பிசாசின் கிரியைகள் முற்றிலும் அழிக்கப்படவும் இப்பாவ தொழிலை செய்கிறவர்கள் மனம் திரும்பவும் ரட்சிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பற்பல நோய்களினாலும் பலவீனங்களினாலும் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறும் ஒவ்வொருவரையும் உங்க குணமாக்கும் கரம் தொட்டு சுகமளிக்க ஜெபிக்கிறோம். அப்பா, வேலை நிமித்தம், படிப்பு நிமித்தம் வெளிநாடுகளில் வாழும் ஒவ்வொருவரும் பாதுகாப்பாய், ஆரோக்கியமாய், மகிழ்ச்சியாய், ஞானமாய், ஆசீர்வாதமாய் வாழ ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த நாட்களில் யுத்தத்தினால், விபத்துகளினால், வியாதியினால், மழை, வெள்ளம், நில அதிர்ச்சி, புயல், உஷ்ணம் இவைகளினால் அன்பு உறவுகளை இழக்க கொடுத்து ஆறாவது உயரத்தோடு உள்ள குடும்பங்களை கர்த்தர் ஆட்சி தேற்றி சமாதானமாய் பாதுகாப்பாய் வாழ இரக்கம் செய்தல்ல ஜெபிக்கிறோம். அப்பா, கடன், வரதட்சணை போன்ற பிரச்சனைகளால் ஏற்படுகிற தற்கொலை சம்பவங்கள் தடுக்கப்படவும், பெண் பிள்ளைகளுக்கு ஏற்படுகிற பாலியல் வன்கொடுமை சம்பவங்களுக்கு ஒரு முடிவு உண்டாகவும், தேசத்தில் காணப்படும் அருவருப்புகள் நீங்கவும் ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்தின் மற்றும் தமிழ்நாட்டின் ஆசீர்வாதத்துக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆட்சி புரிகிறவர்களுக்கு வேண்டிய நல்ல ஞானம், பாதுகாப்பை தந்தள்ளி இந்தியாவையும் தமிழகத்தையும் சிறந்த முன்னேற்றத்தின் பாதையில் மக்களுக்கான நலத்திட்டங்களை நிறைவேற்றி ஆட்சி செய்வதற்கு வேண்டிய ஞானத்தை தந்தள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரின் மன விருப்பம் நிறைவேற்றி ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். அப்பா, இந்திய தேசத்தில் உள்ள அனைத்து மிஷினரி இயக்கங்களுக்காகவும், ஊழியம் செய்து வரும் அனைத்து மிஷினரிகளுக்காகவும், சுவிசேஷர்களுக்கும் தேவரே சரீர சுகபலன் பாதுகாப்பு தந்தள்ளி சுவிசேஷம் சொல்வதற்கான கிருபை தந்தள்ள ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பல் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன்.